கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ, கோவையிலிருந்து. இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எந்திரம், மூலிகை, மந்திரம், இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன எந்திரம், என்ன மூலிகை, என்ன மந்திரம்? ஒரு எந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்திரம் சொல்லுவாங்க. எந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அது ஒரு குறியீடு. இந்த குறியீடை ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோலத்தின் மூலியமாக ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு, ஸ்டார் ஒரு குறியீடு, நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு, எல்லாமே ஒரு குறியீடு தானே. அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது. அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க. அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலயமா ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்குது, இந்த லக்னத்துக்கு இருக்குது, அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்குது, இந்த மந்திரம் இருக்குது, இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம். இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரேனா என்னன்னு சொல்லுவாங்க, இப்படி போய் சாமி என்னை காப்பாற்று. ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. இப்போ அர்ச்சனை பண்ணுறோம், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வழிமுறையில் தான் நம்ம அவங்க ப்ரே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் அதன் வழிமுறையில் தான் பண்ணணும். அப்போது நான் சொல்லக்கூடிய எந்திரம் எப்படி வச்சுக்கணும்னா, நான் முழுக்க உங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய எந்திரம். ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுன்னு. அப்போ தான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு. இந்த மெழுகில் ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது. அதை நீங்கள் கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கக்கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் இல்லாட்டி இது நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன். அதுக்குடைய மூலிகை சொல்லுவேன். அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனால அதையும் நானே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இந்த மந்திரம், அப்போ ஒரு மந்திரத்தை நீங்க ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அதன் மேல பண்ணி, மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம். அப்ப அந்த சஞ்சீவினி அதுல இருக்கும்போது ஊடுருவர் சக்தி கண்டிப்பா சீக்கிரம் அந்த எந்திரத்துக்கு உண்டாகும். அப்ப எந்த எந்திரத்தை நம்ம கொடுக்குறோமோ அந்த எந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும். இதை வச்சு தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசி, மிதுன லக்னம். மிதுனம் என்றால் புதன் அங்கே ஆதிக்கம் பெறாரு. அப்போ புதனே அங்கே ஆதிக்கம், ரெண்டுமே அவரே தான். அவருடைய உச்சாட்சி எல்லாமே அவங்க உச்ச வீடான அமைப்பு அங்கேயே தான். அப்போ புதனுடைய அமைப்பு காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடம். அப்போது இவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் லெவல், இப்போ ஒரு 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன், தகவல் தொடர்புக்குடைய அமைப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வரணும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் ஒர்க்கு, மூளை வச்சு தான் அவங்க செயல்படணும். அடுத்தது ஜோதிட துறையில் அவங்க ஒரு ப்ரொஃபஸர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, பேங்க் வேலை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தடங்கல்கள் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரியான ஒரு எந்திரத்தை வச்சுக்கணும், எந்த மந்திரத்தை வச்சுக்கணுங்கிறதுலாம் சில பேர்த்துக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு எந்திரத்தையும் மூலிகையும் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த தடங்களெல்லாம் உங்களுக்கு அங்கே நிவர்த்தி ஆயிடும். அப்போ புதன் ரொம்ப பிரகாசமான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருவார். அதுக்கு அடுத்தது என்னென்னா, புதன் அவருடைய காலபுருஷத்துக்கு 6க்கு உடையவர். அப்போ 6னா நோய் நொடி, நம்மளுக்கு எதிரிகள் தொல்லைகள் இதெல்லாம் எதுவுமே நம்ம இல்லாமல் நம்மளைய பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அதுக்குடைய எந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தன ஆகாஷ்ண எந்திரம். ஸ்ரீ தன ஆகாஷ்ண எந்திரம், புரியுதுங்களா? இந்த எந்திரம் ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஒரு 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 செல்வந்தர் அப்படின்னா ஸ்ரீ தன ஆகாஷ்ணம் தான். அப்போது அது ஒரு விசேஷமான எந்திரமும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அதற்கு மேலே நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். அந்த எந்திரத்துக்கு மேலே மஞ்சள் பரப்பிக்கோங்க. பரப்பி அற்ற இலை ஒட்டிங்கிற ஒரு மூலிகை இருக்குது. அற்ற
இலை ஒட்டி அப்படிங்கிறது தரையோட தலையாக இருக்கும். அதை நீங்கள் நெட்டில் போட்டு என்னன்னு சர்ச் பண்ணி நீங்கள் அதை பார்த்து அதோடைய வேர் எடுத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணி அந்த மூலிகை மேலே நீங்கள் போட்டு வரும்போது உங்களுக்கு அந்த எந்திரம் ஆக்டிவேஷன் ஆகிடும். அதற்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு 17 முறை சொல்லிட்டு வாங்க. 17 முறை சொல்லிட்டு வரும்போது வீட்டில் நல்ல சுபிக்ஷம் உண்டாகும். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருங்க, நல்ல ஒரு வேடிக்கை, வீட்டுக்குள்ளே குதூகலம் இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்ல சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நம்ம நடக்கும். அப்போ இந்த மந்திரம், இந்த எந்திர மூலிகை உங்களுக்கு என்றைக்கும் இவ்வளோ நாளுன்னெல்லாம் கணக்கில் அதை நீங்கள் வச்சு டெய்லியும் ப்ரே பண்ணிட்டு வரணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நான் மஞ்சள், விபூதி, குங்குமம் இப்படி தான் நான் சொல்லிட்டு வருவேன். அப்போ உங்களுக்குன்னு என்ன நான் சொல்லியிருக்கனோ அதை நீங்கள் போட்டு அதை எங்கேயாவது போகும்போது நீங்கள் வச்சுட்டு போனால் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.